ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நம்ம சக்திக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சேரனுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே சேரன் கிளம்பி வரேன், நீ வையின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் கிளம்பி வரேன். இன்னொரு பக்கம் நம்ம சக்தியோட மாமியார் ஃபேமிலி, வேலனோட எல்லா ஃபேமிலியும் கிளம்பி வந்து யார் என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம சக்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி கோயிலுக்கு போனோம், அங்கே வந்து 4 பேர் வந்து குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கோவப்பட்ட நம்ம வேலனோட அண்ணன், நான் யார் என்னன்னு விசாரிக்கிறேன், அவன் தலையே எடுக்கணும் கையை எடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பட்டம் ஒன்று இருந்தலே நீங்கள் பண்ணுற தப்பு தான் ஏன் உங்களையே சுற்றி வளைக்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம சேரன் வராரு. வந்தோடனே சக்தி வா போகலான்னு கேட்குறாரு. சொன்ன உடனே நம்ம அதாவது சிவபதிக்கு கோவம் வந்துருச்சான். என்னடா உன் வருங்கால மச்சான் எப்படி கடக்கிறான், என்ன இதுன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம், உங்கள் புள்ள கூட அனுப்பி என் தங்கச்சி உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கோவப்படுறாரு. ஒன்றும் ஆகலைல்ல அப்புறம் என்னன்றாங்க. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது, இப்படியாப்பட்ட வீட்டில் கட்டி கொடுக்கணுமா வேறன்னு திட்டிட்டு அவர் சக்தியை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. கிளம்பி அவர் கீழே போகிறாரு. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுவுறாங்க. வேலனோட அம்மா சாப்பிடலன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்தோடனே இவங்கள சாப்பிட அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலனை கொலை பண்ண டெரரிஸ்ட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, திருட்டு தீவிரவாதி கும்பல் உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை எடுத்து விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம சக்தி வந்து ஒரு பக்கம் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே அந்த ஃபோனை எடுக்க வர டைமில் வந்துட்டு கிளம்பும் போது பார்த்துட்டு இவன் கெட்டவன், இவன் நம்ம லைஃப்பை விட்டு போட்டுன்னு நினச்சிட்டு அவங்க விட்டுறலாம்னு நினச்சாங்க. ஒரு பக்கத்து அப்படி நினச்சாலும் இன்னொரு மனசை வந்து சக்திக்கு அப்படி கிடையாதுங்க. அதனால் எப்படியாவது காப்பாற்றி அவனும் ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு மோசமானவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து மாட்டி விட்டுட்டு உனக்கு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாலும் காதில் விழுவாது அது பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye.